ஹாய் டியூட்ஸ். கேரளா மாநிலம் நம்ம அண்டை மாநிலம். நிறைய பேர் வந்து கேரளா போகணும் கேரளா போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா அங்கே இயற்கை வளம் அதிகம். ஸோ அங்கே வந்து பார்க்குறதுக்கான பியூட்டிஃபுல் பிளேஸ். அப்புறம் வந்து நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போகணும்னா முதல்ல நமக்கு தெரியுது கேரளா. அப்படியேப்பட்ட கேரளாவுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்பட்டுருச்சுங்க. 3 கிராமமே காலி. 350 குடும்பத்தோட நிலைமை என்ன? கிட்டத்தட்ட வந்து 300க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்துட்டாங்க. அப்படி கேரளாவில் வந்து என்ன நடந்தது சரிங்களா? அதை வந்து ஏற்கனவே வந்து இஸ்ரோ எச்சரிச்சிருந்தாங்க. போன வருஷமே வந்து எச்சரிச்சிருந்தாங்க. உள்துறை அமைச்சர், இந்தியாவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார்ல, ஸோ அவரு வந்து எச்சரிச்சிரு இருந்தும் நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கோம். அதாவது கேரளாவோட கவர்மெண்ட் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் இன்னைக்கு 350 குடும்பம் வந்து காணாமல் போயிடுச்சு. 300 பேர் வந்து உயிர் இழந்துட்டாங்க. இதுக்கான காரணம் நாம தான் சரிங்களா? மக்களாகிய நாம தானே தவிர வேற இயற்கை டிசாஸ்டர், இந்த இயற்கை பேரழிவு இதெல்லாமே எதுவுமே கிடையாது சரிங்களா? முன்னெச்சரிக்கை கொடுத்தாங்களே, நம்ம வந்து ப்ரிகாப்ஷன் எடுத்துருந்துருக்கோமே, எடுக்கல. ஏன் வந்து நம்மளால ப்ரிகாப்ஷன் எடுக்க முடியலன்னா கேர்லெஸ். கேர்லெஸ்னா என்னது? கவனமின்மை. என்ன வரப்போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 350 குடும்பங்கள் நிலைமை வந்து இன்னைக்கு இப்போ தெரியுதுல. நம்ம அந்த கேர்லெஸ் வந்து இப்போ தெரியுதுல. ஸோ இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஜூலை 29, அதாவது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு அதிகாலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மணிலேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே இந்த இன்சிடென்ட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. 1 வீக்கு முன்னாடியே இருந்து நல்ல மழைங்க சரிங்களா? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி தாங்க இந்த வயநாடுன்னு இருக்குல்ல, அந்த வயநாட்டில் 3 கிராமம் இருக்குது. அந்த கிராமம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேட்டுப்பாடி, சூரல்மலை, அதுக்கப்புறம் வந்து முண்டக்கை சரிங்களா? இந்த 3 கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட 350 குடும்பங்கள் வந்து வசிச்சுட்டு வராங்க. இந்த கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சோங்களேன், நல்ல வந்து ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டோட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. மணல் இருக்குல்ல, அதுவும் செம்மண் இருக்குல்ல, இந்த மாதிரி மணலால் வந்து அங்கே வந்து வீடு கட்டி வச்சுருக்காங்க. அந்த மணலில் தான் வந்து அவங்க வந்து குடியே இருந்திருக்காங்க சரிங்களா? நீங்கள் வந்து கேரளா சைடு போனீங்க வச்சோங்களேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கேரளா சைடு போனீங்கனாலே இந்த 14 மாவட்டம் தான் கேரளா மாநிலத்தில் இருக்குது சரிங்களா? விரல் விட்டு எண்ணிடலாம் சரிங்களா? இதில் 12 மாவட்டம், அதாவது 10 மாவட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி மணல் சைடு, அதாவது இந்த மலையோரம் சைடு தான் இருக்கு. அதனால தான் வந்து கேரளாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இளமையா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். பிகாஸ் த பியூட்டி ஆஃப் நேச்சர் சரிங்களா? பட் ஒரு இது கேள்விப்பட்டிருந்திருப்பீங்களா? அழிவும், அதாவது இயற்கை வந்து நமக்கு நல்லது தரும், அதே மாதிரி இயற்கை மிஞ்சினது பேரழிவு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஸோ நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதிகாலையில் வந்து நிம்மதியாக அவங்க தூங்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து திடீர்னு வந்து ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அதுவும் நைட்டு 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களே, தண்ணி அடிச்சு ஊத்துது. எது மேல? அவங்க வந்து கட்டியிருக்க வீடு மேல தண்ணி அடிச்சு ஊத்துது. இது மட்டும் இல்லாம தண்ணி ஊத்துற சமயத்துல வந்து மேல இருந்த பாறைகள் வந்து அந்த வீடு மேல விழுது. கண்ணை மூடி கண்ணா திறக்கிறதுக்குள்ள வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்து டோட்டல் கிராமமே க்ளோஸ். 3 கிராமத்துல இருக்க 3 கிராமமே க்ளோஸ். 350 குடும்பமும் ரொம்ப வந்து எப்படி சொல்றதுனே தெரியலங்க. அந்த இன்சிடென்ட்ல நாம அங்க இருந்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா? இதுவரையுமே வந்து 300 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 1000த்திற்கும் மேற்பட்டோர் வந்து காணாம போயிருக்காங்க. இன்னும் வந்து சடலம் வந்து எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இப்ப இங்க அந்த அதாவது வயநாட்டுல ஒரு இடத்துல, இப்ப சிம்பிளா சொன்ன வச்சுக்கோங்களேன், உங்க ஊர்ல இருக்கீங்க, உங்க ஊர்ல வந்து இந்த இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு சடலம் வந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. 30 கிலோமீட்டர் தொலைவர், 100 கிலோமீட்டர் தொலைவுல வரையுமே ஒரு சடலத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னா அந்த மலை எவ்வளவு தூரம் அடிச்சிருக்கும். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதுக்கான காரணம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்லை. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நாம தான் காரணம். பிகாஸ் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். அதாவது போன ஆண்டு 2023 வந்து கேரளா மாநிலத்தில் கண்டிப்பாக நிலச்சரிவு ஏற்படுத்தும். அதாவது ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து நிலச்சரிவு ஏற்படும், அதாவது லேண்ட்ஸ்லைடர் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு இஸ்ரோ வந்து எச்சரிச்சிருந்திருக்காங்க. பட் நாம் வந்து கண்டுக்கல. மீன்ஸ் கேரளா மாநிலம் வந்து கண்டுக்கல சரிங்களா? கண்டுக்காதனால என்ன நடந்துருச்சு? இப்போ வந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துட்டாங்க. 4000த்துக்கும் மேற்பட்டோர் வந்து பாதுகாப்பு இடமே இல்லாம வந்து அங்கேயே வந்து ஒரு இடத்துல வந்து தங்க வச்சிருக்காங்க. இன்னும் வந்து சடலம் வந்து எடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க டைம்ல கூட கேரளா மாநிலத்துல வந்து வயநாட்டுல வந்து இப்ப வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இன்னும் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. ரெட் அலர்ட் அங்க வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்குல்ல. இது வந்து போன ஆண்டு தான் சொல்லியிருக்காங்க. இதனால வந்து நம்மளால வந்து ப்ரிகாப்ஷன் எடுக்க முடியாது இல்லப்பா அப்படின்னு நீங்க சொன்னாலுமே ஜூலை 18 சரிங்களா? ஜூலை 18 அன்னைக்கு நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா கேரளா மாநிலத்துல கண்டிப்பா வந்து இயற்கை பேரிடர் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருந்திருக்காரு. ஆனா யாருமே வந்து அதை கண்டுக்கல. கேரளா சீஃப் மினிஸ்டர் இதை வந்து கண்டுக்கல. இப்ப வந்து அவங்க சொன்னதை வந்து இப்பதான் அது வந்து
ரியலைஸ் பண்றாங்க. கண்டிப்பா ஐயோ! நம்ம அப்பயே நம்ம ப்ரிகாப்ஷன் எடுத்திருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன் வந்து அங்க வாழ்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்கே வந்து அவங்க வாழ்றதுக்கான இடமே அதுதாங்க. சரிங்களா? இப்ப நீங்க உங்க வீட்ட விட்டு வெளிய போக முடியுமா? அந்த மாரி தான். சரிங்களா? அவங்க என்னதான் வந்து அந்த இடத்துல வந்து பூகம்பமே விழுந்தாலுமே வந்து அது அவங்க இடம். சரிங்களா? அவங்க வாங்கி வீடு கட்டி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, எங்கேயும் போறதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாதுங்க. ஆக்சுவலா வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அங்க என்ன கூறப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, மழை வந்து 2 வாரமா அடிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை தான். அத ஒட்டி தான் வந்து நம்ம நீலகிரி மாவட்டமும் அத ஒட்டி தாங்க இருக்கு. நீலகிரி மாவட்டம், அப்புறம் வந்து அத தாண்டி போனா கர்நாடகா. கிட்டத்தட்ட வந்து அந்த வயநாட சுத்தி வந்து பக்கத்துல வந்து பக்கத்தோட ஸ்டேட்ஸோட ஏரியா தாங்க அங்க இருக்கும். அதுவும் அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து மலை சார்ந்த ஸ்டேட். இதுல இஸ்ரோ வந்து மறுபடியும் இன்னொன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டுல இப்ப தமிழ்நாட்டுக்கும் இது ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வந்து நீலகிரி சொல்லியிருக்காங்க, கோவை சொல்லியிருந்திருக்காங்க. இந்த மாவட்டத்திலலாம் கண்டிப்பா வந்து லேண்ட்ஸ்லைடர்ஸ் இல்ல வந்து இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கேரளாக்கு எச்சரிக்கை விடுத்தாங்க. பட் வந்து கேரளா அரசு எதுவும் கண்டுக்கல. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. நாமளும் எதுவும் கண்டுக்கலனா, கண்டிப்பா இத விட நீலகிரி மாவட்டம், அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இன்னும் இத விட பயங்கரமான விஷயம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நான் சொல்லல, இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இப்ப இந்த ஸ்லைடர்ல வந்து இப்ப 300 பேர், இப்ப கணக்கெடுத்த வரை 300 பேர் தான் வந்து உயிரிழந்திருக்காங்க. இன்னும் வந்து பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவுல வந்து இன்னும் நிறைய சடலங்கள் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த தேடுதல் பணியில மிக முக்கியமா தேடிட்டு இருக்க யாருன்னு கேட்டீங்கன்னா ராணுவ வீரர்கள் தான். சரியா? ஆக்சுவலா அங்க அந்த 2 கிராமத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பாலம் இருக்காங்க. சரிங்களா? அது அன்னைக்கே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சாம். இதே அந்த மழை வந்து கொட்டி நிலச்சரிவு ஏற்பட்ட அப்பயே வந்து அந்த 2 பாலமும் அடிச்சுட்டு போயிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து அடிச்ச மழையில அன்னைக்கு நைட்டு அந்த பாலம் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. பட் இருந்தாலுமே வந்து ராணுவ வீரர்கள், அப்புறம் வந்து தீயணைப்புத்துறை இவங்கலாம் வந்து இயற்கை பேரிடர் இவங்க தனியா ஒரு டீம் இருக்கும்ல. ஸோ அவங்க தான் வந்து அந்த வயநாட்டுல போயிட்டு, அந்த வயநாடு மாநிலத்தில இருக்க அந்த கிராமத்துல போயிட்டு எல்லா ப்ரிகாப்ஷனும் வந்து அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல வந்து ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு சரிங்களா, ஒரு 15 ஹவர்ஸ் டு 20 ஹவர்ஸ் எடுத்துட்டு ஒரு இரும்பு பாலத்த வந்து அந்த 2 கிராமத்தையும் வந்து கனெக்ட் பண்ற மாரி ஒரு இரும்பு பாலத்த அமைச்சதுனால தான் வந்து சீக்கிரமா வந்து மீட்பு பணி வந்து இன்னும் வந்து தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த பாலம் கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தண்ணியிலலாம் போயிட்டு வர முடியாது. கயிறு கட்டி நம்ம வந்து ஒரு ஆளை வந்து இழுத்துட்டுலாம் வர முடியாதுங்க. அவ்வளோ டிஸ்டன்ஸை மேக் பண்ணி ஒரு கிராமத்துல இன்னொரு கிராமத்துக்கு வரையும் அந்த இரும்பு பாலத்து மூலியமா தான் வந்து அதாவது இரும்பு பாலத்தை அமைச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம், அதாவது சீக்கிரமா நம்ம போயிட்டு ஒரு ஒரு உயிரோட இருக்கவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இந்த கிராமத்துக்கு சேஃபர் சைடுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வயநாட்டில் கரண்ட்ல இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ இந்த இன்சிடென்ட் தான் வந்து அங்கே வந்து பயங்கர தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இன்னமும் தேடுதல் பணி போய்கிட்டு தாங்க இருக்கு. அதாவது பகல் இரவு இதெல்லாம் பார்க்காம மீட்பு குழு வந்து இன்னும் தேடிட்டு தாங்க இருக்குங்க. இந்த 4 நாட்கள்ல 300க்கும் மேற்பட்டவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இன்னும் வந்து 1000த்திற்கும் மேற்பட்டவர் இழந்திருக்கான அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து சொல்றாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சடலத்தை வந்து மீட்பு குழு வந்து மீட்பு பண்ணாங்களே, ஸோ அந்த சடலம் வந்து எங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு சடலத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னா, இன்னமும் வந்து அதாவது அந்த இடத்துல அடிபட்டது சூரல் மலையில ஒரு கிராமத்துல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு சடலத்தை எடுத்திருக்காங்கன்னா, இன்னமும் வந்து அங்க வந்து நிறைய சடலங்கள் வந்து மண்ணில புதைஞ்சிருக்கலாம். இல்ல தண்ணியில அடிச்சுட்டு வேற கிராமத்துக்கு, வேற மாநிலத்திற்கு கூட போயிருந்திருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால தேடுதல் பணி வந்து ரொம்ப தொய்வு ஏற்பட்டிருக்கு. தேடுதல் பணி இப்போ மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து தேடுதல் பணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனாலதான் வந்து அவங்க என்ன சொல்லி இருந்திருக்காங்கன்னா, தேடுதல் பணி மழை வந்து முழுமையா நின்னதுக்கு அப்புறம் தான். ஏன்னா இப்பதாங்க அங்க சீசன். ஸோ மழை பெய்யுற சீசனே அதுதான். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இப்பதாங்க மழை காலம். ஸோ இதுல நம்ம இப்ப கேரளா மாநிலம் அடிபட்டுருச்சு. அது வந்து முன்னாடியே எச்சரிக்கை பண்ணாங்க வந்து நம்ம கேர்லெஸ்ஸா கண்டுக்கல கேரளா மாநிலம். பட் அடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு எவ்வளவு தூரம் பக்கத்துல தான் இருக்கு. சரி, மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் தான் வந்து கோயம்புத்தூர் இருக்கு, நீலகிரி இருக்கு, அது சுத்து வட்டார மாவட்டமெல்லாம் இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டம். ஸோ நாமளும் ப்ரிகாப்ஷன் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா இதை விட நமக்கு வந்து அதிகமா தொய்வு, அதாவது இதை விட அதிகமா நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இப்ப அங்க மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. சரிங்களா? எல்லா அந்த கிராமத்துல இருக்க எல்லா இதுவுமே அழிஞ்சிருச்சு. அதாவது டெலிஃபோனா இருக்கலாம், எந்த ஒரு ஃபோன் பேசுற வசதி எதுவுமே இல்ல. ஏன்னா எல்லாமே முழுமையா வந்து இதாயிடுச்சு. டவர்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு. அப்ப ஏர்டெல் இருக்குல்லங்க. ஸோ ஏர்டெல் வந்து அவங்க இன்னைக்கு தாங்க ஒரு உருப்படியான காரியம் வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது இதுவரையுமே வந்து அவங்க செஞ்சதை விட இன்னைக்கு தான் அவங்க வந்து உருப்படியான ஒரு காரியம் செஞ்சிருக்காங்க. என்ன காரியம்னா, இதுவரையும் ரீசார்ஜ் முடிஞ்சிருக்கும்ல, இந்த செவ்வாய்க்கிழமை வரையும் ரீசார்ஜ் முடிஞ்சவங்க ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த நாள் பண்ணிக்கலாம்னு விட்டுருந்துருப்பாங்க.
ஸோ இன்சிடென்ட் நடந்துருச்சு. எதிர்பாராத விதமாக வந்து நேச்சுரல் வந்து கொடுத்துருச்சு சரிங்களா. நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்பட்டதுனால 3 நாளைக்கு, அதாவது இந்த இன்சிடென்ட் வந்து எப்போ வந்து முழுமையாக கிளியர் ஆகுதோ அது வரையுமே வந்து ஏர்டெல் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பர் டேக்கு வந்து 1 ஜிபிலேருந்து 1.5 ஜிபி வரையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் டவர் கிடைக்கிற இடத்துல. அண்ட் தென் ஃப்ரீயாகவும் கால் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஏர்டெல் நிறுவனம் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. உருப்படியான காரியம் ஏர்டெல் செஞ்சது. ஆஃப்டர் வந்து இந்த விலையை ஏற்றுனதுக்கப்புறம் இது மட்டும்தான் நான் வந்து சொல்ல, வேறு எதுவுமே நம்ம வந்து சொல்கிறதுக்கு கிடையாது. பிஎஸ்என்எல்லும் ஏற்றிருக்காங்கன்னு வந்து பிஎஸ்என்எல்லும் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஜியோ சொல்லலை, வோடஃபோன் சொல்லலை, ஏர்டெல் பிஎஸ்என்எல் மட்டும்தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இன்னைக்கு கேரளா, நாளைக்கு தமிழ்நாடாக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து இதை வந்து சீக்கிரமாக வந்து தீவிரமாக வந்து யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஸோ கேரளா மாநிலம் மாதிரி நம்ம வந்து சும்மா விட்டுற முடியாது. ஸோ ஆக்சுவலாக வந்து கேரளா மாநிலத்தில் வந்து ஜஸ்ட் 14 டிஸ்ட்ரிக்ஸ் தான் அதாவது இருக்குது சரி. நம்ம மாநிலத்தில் 14 மாவட்டம் மட்டும்தான் இருக்குது. ஸோ விரல விட்டு எண்ணிடலாம். இதுக்கு நிறைய பேர் திருவனந்தபுரம், அப்புறம் வந்து ஆலப்புழா, அப்புறம் வந்து திருச்சூர், இடுக்கி, இந்த மாதிரி நிறைய இடமெல்லாம் இருக்குது. வயநாடுன்றதும் ஒரு மாவட்டம் தான் அங்கே சரிங்களா. விரல விட்டு எண்ணிடலாம். அப்படியாப்பட்ட அந்த 14 மாவட்டத்தில் 10 மாவட்டம் ஏரியா எல்லாமே இப்படி தாங்க இருக்குது சரிங்க. எல்லாமே வந்து மலையில் இருக்கவங்க வாழ்கிறவங்க தான் சரி. மலை சைடு இருக்காது அங்கே. ஸோ அங்கே அதிகமாக மழையும் பெய்யும், இதுவும் அடிக்கும், வெயிலும் அடிக்கும். பட் இருந்தாலுமே அங்கே தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் மாதிரி 2018 இந்த மாதிரி நடந்திருக்கு. எங்கே கேரளாவில் 2018 இந்த இன்சிடென்ட் மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட் நடக்குது. இருந்தாலுமே வந்து அவங்க வந்து வந்துருவாங்க சரிங்களா. பட் அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இன்னும் வந்து தேடுதல் பணி போயிட்டு தாங்க இருக்கு. 4 நாட்களில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து முழுமையாக முடியல. இன்னும் வயநாடுன்ற இஷ்யூ வந்து இன்னும் முடியல. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து முழுமையாக வந்து அங்கே என்ன நடந்தது நம்ம பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.